தோழர்களே வணக்கம். நான் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல். ஒரு வரலாற்று பேரழிவு நடைபெற்ற இடத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்கிங்க. சென்ற வருடம் 2023 டிசம்பர் 17 தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பெருவெள்ளம், பெரிய பெருவெள்ளம் ஏற்படுது. ஒரு வரலாற்று பேரழிவு. அந்த இடத்த சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஏரல் பாலம். இந்த வரலாற்று பேரழிவு இடத்த பாருங்கள். எங்கே இருந்து வெள்ளா வரைக்கும் இந்த பாலமே அடித்து செல்லப்பட்ட ஒரு அவல நிலையை தான் இப்போ நீங்கள் பார்க்கிங்க. இந்த சம்பவம் நடந்த நாள் டிசம்பர் 17, 2023. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே உருண்டு ஓடிட்டு. இன்னும் இந்த பாலத்தை சீரமைக்கிற பணிகள் நத்தை வேகத்தில் தான் நடைபெற்று இருக்கு. மின்னல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த சீரமைப்பு பணி நத்தை வேகத்தில் நடக்குது. இப்போ நடந்த மாதிரியே தெரியல. இன்னும் ஒரு 3 மாதத்தில் பருவ மழை பெய்யக்கூடிய ஒரு காலம் உருவாகிடும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ இன்னும் இந்த 3 மாதத்துக்கு இந்த வேலையை முடிக்கலைன்னா இந்த ஆற்றில் வரக்கூடிய வெள்ளம் திரும்பியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரல் ஊருக்குள்ள புகுந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். ஏரல் ஊர் மட்டுமில்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஊர்களில் அந்த வெள்ள நீர் புகுந்து சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய சூழல் நிலவக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கு. இதை பல முறை அதிகாரிகள் மாநில முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டிருக்காங்க. தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்காங்க. சமூக ஆர்வலர்கள், சமூக சேவர்கள், பல்வேறு தொண்டு அமைப்புகள், அரசியல் அமைப்புகள்லாம் கோரிக்கை வச்சாச்சு. இன்னும் மழை காலம் 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ள என்ன வேலையை முடிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஒரே புதிராக இருக்குது. இந்த இடங்களை பாருங்க, சுற்றி எவ்வளோ ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை இருக்குது. சுற்றி பாருங்கள் இடங்கள் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த இடத்த வெள்ளம் அரித்திருக்கு, எவ்வளவு சேதாரம், எவ்வளோ விளைவுகள் ஒரு இடத்த பாருங்கள். இந்த நான் நிற்கிறதுக்கு பின்னாடி தான் தாமிரபரணி ஆறு. இப்போ பழைய பாலத்தில் தான், இந்த பழைய பாலத்தை கொஞ்சம் காட்டுங்க. இந்த பழைய பாலத்தில் தான் ஆட்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த பழைய பாலத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, வெள்ள காலங்கள், மழை காலங்கள் வருகின்ற பொழுது இந்த பழைய பாலத்தை முக்கிடும். வெள்ள நீர் முக்கி இந்த பகுதிக்கு ஆட்கள் வர முடியாது. முக்குவது மட்டுமல்ல, மேலுள்ள வெள்ள நீர் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் புகுந்து இன்னும் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய சூழல் இருக்குது. ஆகவே தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், நீரியல் நீர்வளத்துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும், குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கோரிக்கை வைச்சோம். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த இடங்களை சீர் பண்ணுங்க. சீர் பண்ணி இந்த பாலத்தெல்லாம் உடனடியாக செப்பனிட்டு, இந்த பாலத்தை எவ்வளோ டச் விட்டு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு ரோடே கிடையாது. இந்த பாலத்தை இணைக்கக்கூடிய பகுதியே இல்லை. இதை ஏன் இன்னும் கிடப்பில் போட்டிருக்காங்க? அடுத்த மழை காலம் வருது, அதுக்குள்ள சீரமைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இல்லைன்னா மாபெரும் உயிர் பலியும் கொடிய சேதாரமும் விளையக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் மழை காலம் தொடங்கிச்சுன்னா என்பதை மனதில் கொண்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த இனிய தருணத்தில் அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.